கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலே 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள் என்று. இந்த இடத்துல தாவீதினுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவனை சுற்றி ஒரு கூட்ட மக்கள் அவனை புகழ்ந்து ஆடி பாடுகிறார்கள். அதே வேளையில் 1 சாமுவேல் 17:51 சொல்லப்பட்டிருக்குது, தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் என்று. அப்போது அந்த இடத்துல கோலியாத்தினுடைய சரீரத்தை பார்க்குறாங்க, செத்து போயிட்டா அப்படின்னு. அவனை விட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த 2 இடத்துல பாருங்கள், தாவீது கிட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து ஆடி பாடுகிறார்கள். பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை சுற்றி இருந்ததான பெருங்கூட்ட மக்கள் அவனை விட்டு ஓடி போய்விட்டார்கள். இந்த தாவீதை நாடி வந்ததும் பெலிஸ்தனுடைய அந்த இறந்த உடலை பார்த்து ஓடி போனவர்களுக்கும் என்னையா வித்தியாசம்? அன்றைக்கு தாவீது போர்க்களத்துக்கு போகும்போது அவனை சொந்த குடும்பத்தார் உள்பட, ராஜா உள்பட உதாசீனப்படுத்தினார்கள். அவன் ஒரு தனி மனிதனாகத்தான் நின்று இந்த காரியத்தை ஜெயித்தான். ஆனால் கோலியாத்தை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது, ராஜா உள்பட அவனை புகழ்ந்து தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், இந்த தாவீதை சுற்றி பல எதிர்ப்புகள் வந்தாலும் ஒன்றையுமே அவன் பொருட்படுத்தவே இல்லை. கர்த்தர் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தினால நான் போகிறேன் என்ற முழு நிச்சயம் அவனுக்கு இருந்ததுனால, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஏனென்றால் என்னை அழைத்தவர் எனக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் நான் எளிதில் வென்று காட்டுவேன் என்றதான உள்ளான மனதுக்குள் அவனுக்குள் இருந்த விசுவாசம்தான் அவனை தனி மனிதனாக நிற்க வைத்தது. அந்த போட்டியில், அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண வைத்தது. பாருங்களேன், அன்றைக்கு தாவீது சுற்றி ஒருவரும் இல்லை. ஆனால் வெற்றி அடைந்த பிறகு அவனை சுற்றி ஒரு கூட்டம் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இந்த காரியத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்யும்படியாக என்னை அனுமதித்திருக்கிறாரா? நான் செய்யும்படி என்னை தேவன் அழைத்திருக்கிறாரா என்ற காரியத்தை மட்டுமே நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய சித்தம் இது, அழைப்பு இது என்று ஒருவேளை நன்றாக தெரிந்து கொண்டால், உங்களை சுற்றி யார் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தேவன் இருக்கிறார். அதனால தான் சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவராக இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்து ஒரு கணக்கு போடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க என்று சொல்வார்கள், வீழ்ந்தால் உங்களை இகழ்ந்து விட்டு ஓடி போயிடுவார்கள். ஆகவே தேவன் ஒரு நாளும் உங்களை என்னை விட்டு விலகுவதே இல்லை. ஒன்று தேவனுடைய சித்தம், அழைப்பு, நோக்கத்தை மட்டும் புரிந்து கொள்ள அவரோடு அமர்ந்திருப்போம். அந்த சித்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்த எல்லைக்குள்ளாக கால் வைப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை உங்கள் வாழ்விலே சத்தியமாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, தாவீதினுடைய வாழ்விலே எல்லாரும் வெறுத்து தனி மனிதனாக இருந்த போதும் அழைப்பை மட்டுமே நம்பி உங்கள் நாமத்தை முன்னிட்டு ஆண்டவரே முன்னோக்கி போய் வெற்றி மேல் வெற்றி அடைந்தான். ஆமாண்டவரே, இன்றைக்கும் நாங்களும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை எண்ணிக்கையை நாங்கள் கணக்கிடாதபடி அழைத்த தெய்வத்தை மட்டுமே பார்த்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.